அப்பா ஸ்டாலின் டிஎம்கே ஆட்சி தொடருவதற்கு முக்கிய காரணங்கள். அவர்கள் சமூக நீதி பின்பற்றுபவர்கள். டிஎம்கே எப்போதும் சமத்துவத்தையும் சாதி மத வேறுபாடுகளை குறைப்பதையும் முன்னிலைப்படுத்துகிறது. திமுகவுக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும்? அதோட கொள்கை சமூகத்துவம், சாதி மத வேறுபாடுகளை குறைப்பது. அந்த கொள்கைக்காக ஓட்டு போட வேண்டும். ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஆனால் சொல்கிற அவங்க இன்னும் செயலில் கொண்டு வரல. இன்னும் கிரவுண்டு லெவலில் அது குறையவே இல்லை. சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருந்து கொண்டு தான் இருக்குது. காஸ்ட்டு, சாதி மத வேறுபாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக இந்து மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாத பொழுதே தெரிகிறது அங்கு மத வேறுபாடு டிஎம்கே பார்க்கிறது என்று. இதற்காக தான் ஓட்டு போடக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இதையே தொடருகிறார்கள். இந்த 5 வருடத்தில் தொடர்ந்தார்கள் என்பது தெரியும் நமக்கு. சமூக நீதியில் அந்த சாதி மத வேறுபாடு பார்க்கக்கூடாது என்று அவர்கள் கூறியது அருமையான திட்டம். அதற்கு ஓட்டு போட வேண்டும். ஆனால் அவர்களே அந்த சாதி மதத்தை பார்க்கிறார்கள் என்று என்கும் பொழுது மனதிற்கு மிகவும் கேவலமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லியதை அவர்களே போன 5 வருடம் பின்பற்றவில்லை. மதத்தில் இந்து மத கோவில்களெல்லாம் இடித்துள்ளார்கள். அதற்கு கான்ட்ராக்ட் வாங்குபவர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு கொடுத்துள்ளார்கள் என்பது கேள்விப்படுகிறோம். ஆகையால் மற்ற மதத்தினரை தொடுவதே இல்லை. ஆகையால் இந்து மக்கள் கொஞ்சம் அவர்களை யோசிக்க வேண்டும். இவர்கள் சாதி மதத்தை கட்டுப்படுத்துகிறார்களா? சாதி மத வேறுபாடுகளை கட்டுப்படுத்துகிறார்களா அல்லது கூட்டுகிறார்களா? சாதியில் ஒரு சாதியினரை மற்றும் கண்டபடி திட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அருவாள் தூக்க மாட்டார்கள், அவர்கள் சாது என்று. இது சாதியை சமமாக கருதும் வேலையா? ஆகையால் டிஎம்கேக்கு ஓட்டு நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கங்க. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலேயே சமூக நீதி குற்றச்சாட்டு. இன்னும் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் முழுக்க நீங்கலை. சில இடங்களில் இன்இக்வாலிட்டி பகிரங்கமாக தொடர்கிறது. இதனாலேயே திமுகவிற்கு வாக்கு போடவே. ஆகையால் அப்பா ஸ்டாலின் நீண்ட காலம் வாழட்டும். ஆனால் தமிழ்நாட்டை ஆள